கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறாராம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அது திட்டமாயிருக்கிறது. அப்போ தேவன் தந்த ஒவ்வொன்றிற்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். கொடுத்த ஜீவன், சுகம், பலன், கடை, வியாபாரம், மனைவி, பிள்ளைகள், எதிர்காலம், இது எல்லாவற்றிற்காக கொடுத்த பொருட்கள் எல்லாவற்றிற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படி செய்யறது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மளை குறித்த தேவனுடைய சித்தம்னு சொல்றாரு. அப்போ ஒரு சித்தத்தை செய்யணும்னா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு நாளைக்கு எந்திரிச்ச உடனே நீங்க ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்திடுவோம். அதான ஒரு சித்தம். அதை செஞ்சிருவோம். எஸ்அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினால் தேவன் சந்தோஷப்படுத்திடுவார்ல. ஸ்தோத்திரம் செலுத்தினால் அவர் சந்தோஷப்பட்டுருவாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நாம் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்படுகிற மனிதர்கள், போயிட்டு வந்த காரியங்கள், காலையில் எழுந்தவனை ஸ்தோத்திரம், அந்த நாள் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். வாய்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறார். ஒரு பெரிய ரகசியம் பிரியமானவர்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க செய்து பாருங்க, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றிற்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, மனதார துதிங்க, சந்தோஷமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். உங்க வசனத்தின்படியே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை மாற்றும். சமாதானத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த ஜெபத்தை மிகுந்த தாழ்மையோடு எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.